ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஜீ தமிழில் டெலகாஸ்ட் ஆகிட்டுருக்க கெட்டிமேளம் சீரியல் ஒன்றா டெலகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ என்ட்ரி வர போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம், அஞ்சலி அண்ட் மகேஷ் அவங்க 2 பேருக்கும் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டுமே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட்டுமே கொடுத்துருந்தோம். நம்ம ஜீ தமிழ்லேருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்விடேஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டிமேளம் மேரேஜ் ட்ராக்கருக்கு எல்லாரும் மறக்காமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி இன்விடேஷன் வைப்போம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜை பார்க்குறதுக்கு அவங்க இன்விடேஷனுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இன்விடேஷன் வந்து பிரிண்ட் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். மேரேஜ் ட்ராக்குமே ரொம்பவே பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அஞ்சலி அண்ட் மகேஷ் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடும். என்னோட கேஸ் படி ஒருவேளை மகேஷ் தான் வில்லனாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ரொம்ப நல்லவராக காமிச்சிட்ருக்காங்க. அவ்வளோ இது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல பர்சனாக வந்து காமிச்சிட்ருக்காங்க. மேபி அவர் தான் வில்லனாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டாக ஏதோ டவுட் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யார் அந்த நியூ என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அஸ்வினி. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் நம்ம கெட்டிமேளத்தில் நியூ என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேம் கெட்டிமேளம் வந்து கன்னடாவில் போயிட்டுருக்கு இல்லையா, லக்ஷ்மி நிவாசா அப்படிங்கிற ஒரு டைட்டில், அந்த சீரியலில் தான் அவங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சீரியல் என்ன கேரக்டர் பண்ணுறாங்களோ அதே சேம் கேரக்டர் தான் கெட்டிமேளத்துலையும் பண்ண போகிறதா அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. பட் என்ன கேரக்டர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களோட கெஸ் என்ன கேரக்டரில் அவங்க நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூ என்ட்ரி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகேஷ் வந்து நல்லவரா கெட்டவரா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணி, ஸோ அக்காவோட ஃபேமிலி தான் துளசிங்கிறது விஷயம் தெரிய வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் சொல்ல தேவையில்ல, நம்ம வெற்றியை கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ வேறு லெவலில் போகுது. அஞ்சலி மகேஷ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடுத்தபடியாக பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி என் துளசி மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அதுக்கான ட்ராக்குமே வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ கவின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு போராடிட்டு இருக்காரு. பாப்போம் எப்படி சூழ்நிலையில் இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் இந்த சீரியல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.